உண்மைதாங்க. பெண்கள் வந்து அவங்க வந்து ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, அவங்க நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு தான் அதிகம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ஒரு நிர்வகிக்கணும் அப்படின்னு வரும்போது அது பெரிய தலைவலி தான். அது தவிர்க்க முடியாத ஒன்று தான். அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத போது அவங்களுக்கு அந்த பெயின் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரும். இந்த மெனோபாசல் ஸ்டேஜ்ல 40+ ஆனாலே அப்பப்ப தலைவலி வரும். இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி 4-5 நாள் முன்னாடி தலைவலி வரும். அப்புறம் இன்டர்மிட்டென்டா தலைவலி வரும். இதெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தலைவலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய நேரம் அவங்க பசியை பொறுத்துப்பாங்க பெண்கள். எல்லாருக்கும் பரிமாறிட்டு சாப்பிட்றது, எல்லாருக்கும் சமைச்சிட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க அந்த பசியை பொறுத்து பொறுத்து அந்த வாயுனால அவங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே பசி நேரத்துக்கு சாப்பிட்றது, கொஞ்சம் சூழ்நிலைகளை கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணி பழகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுடைய தலைவலிகளை நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது வந்து கொஞ்சம் பிசியாலஜிக்கலா சைக்கலாஜிக்கலாவும் அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிறதுனால அந்த தலைவலி வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு சொல்லுங்க. முடியாது அதை ட்ரை பண்ணவும் கூடாது. அது அந்த அளவுக்கு நம்ம டேலண்டடா இருந்தா, அதாவது சக்தி இருக்கணும். அந்த 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 அதனுடைய காட் எப்படி இருக்கும் பாருங்க, இஞ்சியோட ஸ்டார், அதெல்லாம் பேசிக்கலி டாக்டர்ஸோட அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். மருத்துவம் வந்து இந்த அளவுக்கு வேலை செய்யும். நம்ம நினைக்கிறோம் ஆயுர்வேதம்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆயுதா சரி, அப்படியெல்லாம் இல்லை. உடனடியே சரியாகிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு மருத்துவர் பக்கத்தில் இருக்கணும், தைரியம் இருக்கணும், பேஷண்ட்டுக்கும் தைரியம் இருக்கணும். அதைய அந்த சிகிச்சையை அக்செப்ட் பண்ணுறது. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு தலைவலி வந்தோம்னா நம்ம ஒரு க்ஷணம் நம்ம ஆலோசிச்சுக்கணும் எதனால வந்திருக்கணும்னு. ஒரு பேஷண்ட் ஒரு சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் தூக்கம் கேட்டு வந்ததா, இல்லை அஜீரணம், தூக்கம் கேட்டாலே அஜீரண மாதிரி தலைவலி